ஹே கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஏன் சினிமாவும் பாலிடிக்ஸ் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னு நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது நான் சேரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பாலிட்டிக்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டில் இருக்கிறோம். டெமோக்ரஸினா என்ன? இட்ஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். அதுதான் அதோட சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா டெமோக்ரஸி என்னன்னு. ஆனால் அந்த டெமோக்ரஸிங்கிற அந்த விஷயமே நவடேஸ் இட் பிகம் லைக் சம்திங் எல்ஸ். இப்போ யாராவது பாலிட்டிக்ஸில் வரணும் அப்படின்னா பேசிக் குவாலிட்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு அது இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் இருக்கணும். ஆனால் யாருமே அந்த பேசிக்காக ஒரு பொலிட்டிஷியனோட பேசிக் குவாலிட்டி என்னன்னு மறந்துட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு பொலிட்டிஷியனோட பேசிக் குவாலிட்டி என்னென்னா ஹீஸ் அ பீப்புள் லீடர், ஷுட் பி அ பீப்புள் லீடர். அதான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் ஃப்யூச்சரில் போக போக எல்லோரும் பாலிட்டிக்ஸில் என்ட்ரு ஆகணும்னாலே ஒரு சினிமா பேக்ரவுண்டு இருந்தால் தான் நீ பாலிட்டிக்ஸில் என்ட்ரு ஆகுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுமோன்னு நினச்சி நான் பயப்படுறேன். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா செலக்டடான பீப்புள், ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற பீப்புள் தான் பாலிட்டிக்ஸில் வரணும்னு நினச்சிருந்தா இட் வில் பிகம் சம்திங் கால்ட் அனார்கி. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். அதனால் அது மாறணும். மக்களோட ஒப்பீனியன் மாறணும். மக்கள் பாலிட்டிக்ஸை எப்படி பார்க்குறாங்கிற விஷயம் மாறணும். ஸோ அதான். ஆனால் நான் இது பேசுகிறதுனால மாற போகிறதில்ல. பட் இந்த வீடியோ பார்க்குற யாராவது 2 பேர் ஐடியா மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஐ மீன் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதான் என்னோடய ஒப்பீனியன். இப்போ ஏன் சினிமா ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக நம்ம இப்போ உள்ள மாடர்ன் டே இந்தியாவில் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இது வந்துச்சுன்னு பார்த்தா என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராஜாக்கள் காலங்களில் ராஜா போர் பண்ணது, அவர் செய்த நன்மைகள் அதெல்லாம் ட்ராமா மூலியமாகவும், அதுக்கப்புறம் தெருக்கூத்து, அப்புறம் லிட்ரேச்சர் இது மூலியமாக படிக்காத மக்கள்கிட்ட பரப்புனாங்க. ஏன்னா ராஜாவோட பேர் ஓங்கி இருக்கணும், அதுக்கப்புறம் அவரோட புகழ் ரொம்ப நாள் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போக 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 அந்த ட்ரெண்டு மாறி அதுக்கப்புறம் ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி மக்களிடையே போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 1857 ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவில். அந்த புரட்சிக்கு அப்புறம் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க, இனிமேல் வெள்ளைக்காரன் நம்மளை ஆளக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு நாடு, நம்ம மக்கள் நம்மளே ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செட் ஆஃப் பீப்புள், படித்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் தெரிஞ்ச ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. அது பேர் சொல்ல விரும்பலை. சில ராஜா ராம் மோகன் ராய், விவேகானந்தர், இந்த மாதிரி பீப்புள் அவங்க படித்த பீப்புள். அவங்க தான் ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் குரூப். அவங்க படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் படித்த மக்கள் கம்மி தான். ஸோ அந்த டைமில் இந்த ஐடியா, இந்த இண்டிபெண்ட் நேஷனுங்கிற ஒரு ஐடியா படிக்காத மக்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. அப்படின்னா என்னென்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க காலங்காலமாக மன்னராட்சியிலே வாழ்ந்த மக்கள். ஸோ அதனால் இந்த ஐடியா இந்த இண்டிபெண்ட் நேஷனுங்கிற ஒரு ஐடியா இவங்ககிட்ட எப்படி கொண்டு போக அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும் டைமில் இவங்க சினிமா, அந்த ட்ராமாங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்தோன்னா இந்த ட்ராமா மூலியமாகவும் சினிமா மூலியமாகவும் அந்த மக்களிடையே பிரிட்டிஷ் நம்ம நாட்டில் நடக்கிற கொடுமைகளை பற்றி எடுத்து சொல்லி மக்களிடையே அந்த தேசப்பற்று, ஒரு நேஷ்னலிசம் அதெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே போக 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 அது கொஞ்சம் வளர்ந்து வருது. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைக்கிற டைமில் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் இந்த சினிமா ரொம்ப டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சு.
ஸோ அதுதான் ஒரு லிட்டில் ஸ்டோரி அபவுட் இட், பேக்ரவுண்ட் ஸ்டோரி அபவுட் இட். இப்போ வந்து தமிழ்நாட்டை பற்றி வரலாம். பர்டிகுலர்லி தமிழ்நாடு சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவில் வந்து சினிமாவுக்கும் பாலிடிக்ஸும் வந்து பின்னி பிடைஞ்சு கிடக்கு இப்போதைக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப, ஏன்னா வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் வந்து அண்ணாதுரை, அது அறிஞர் அண்ணா வந்து அவர் வந்து ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். அவர் வந்து அவரோட ஐடியா, அந்த திராவிடம்ங்கிற ஐடியா வந்து மக்களிடையே கொண்டு போகிறதுக்காக நிறையா நாவல் எழுதினார், ஸ்க்ரீன் ப்ளே எழுதினார். அதுக்கப்புறம் வந்து வந்த ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கலைஞர், இவங்கெல்லாம் வந்து சினிமா பேக்ரவுண்டு கூடிய மக்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சினிமாவும் பாலிடிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் பர்டிகுலராக வந்து எம்ஜிஆர் வந்து சினிமாங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து அவர் வந்து பாலிடிக்ஸில் வந்து ஒரு மொமெண்டமே அவருக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா, இவங்கெல்லாம் வந்து நான் வந்து சினிமா இருந்தனால வந்து அவங்க மொமெண்டம் கிடச்சிது. அதனால் வந்து அவங்க வந்து நல்ல பொலிட்டீஷியன்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து நல்ல பொலிட்டீஷியன்ஸ் தான். ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரூ பீப்புள் லீடரான்னு கேட்டால் எனக்கு வந்து சொல்ல தெரியல. எப்படி அவங்க வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் மேன் ஒப்பீனியன் வந்து எப்படி அவங்க வந்து வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சு இப்போ எல்லாருமே வந்து நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னா வந்து பொலிட்டிக்ஸில் வரணும்னா வந்து சினிமாக்குள்ளே வந்து தான் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு பாத்வே வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ஒரு ஆக்ட்ரஸோ வந்து பாலிடிக்ஸில் வரக்கூடாதா, அவங்களும் ஒரு காமன் மேன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வேன், தாராளமாக அவங்க வரலாம். அவங்க வந்து ஒரு இந்திய குடிமகள், தே ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் டு பி இன் பாலிட்டிக்ஸ். நான் வந்து அதில் வந்து எனக்கு வந்து ஆட்சேபனே இல்லை. ஆனால் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் தட், என்னோடய கருத்து என்னென்னா வந்து தே ஷுட் பி அ லீடர், பீப்புள் லீடர் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பீப்புளோட பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கணும். படம் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் 4 டயலாக் சொல்லிவிட்டு அவங்க வந்து பீப்புள் லீடர் ஆக முடியாது. அதுதான் என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகருக்கு வந்து தமிழ்நாடு, கேரளாவில் வந்து நிறைய ஓட் பேங்க் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால் நான் பாலிடிக்ஸ் வருவேன். நான் வந்து இதனால் பாலிடிக்ஸ் வந்து நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு தப்பான அப்ரோச் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லாரோட கருத்தையும் எல்லாரோட ஒப்பீனியனும் சேர்த்து கொண்டு வரதான் ஒரு ட்ரூ பீப்புளோட லீடர். தான் ரசிகர்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு ட்ரூ பீப்புள் லீடரோட அர்த்தம் இல்லை. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். அதுக்கப்புறம் வந்து நான் இதை யாரும் பர்டிகுலராக கார்னர் பண்ணி சொல்லலை. ஒரு நல்ல எண்ணத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடக்கூடாது. வருங்கால பீப்புளுக்கும் சரி, சோஷியல் மீடியாவில் இருக்கிற பீப்புளுக்கும் சரி, அப்புறம் சினிமாவில் இருக்கிற பீப்புளுக்கும் சரி. ஸோ என்னோடய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா வந்து, நீங்கள் பாலிடிக்ஸ் வாங்க, நல்லா பண்ணுங்கள், ஆட்சியை பிடிங்க, நல்லது பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் வந்து வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக மாறிடுறாங்க இன் பாலிடிக்ஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒருவேளை இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நான் வந்து பாலிடிக்ஸில் வரணுன்னா சினிமா மூலமாக தான் வரணும் அப்படின்னு அவங்க வந்து இஃப் தே ஸ்டார்டட் பிலீவிங் தென் இட் பிகம் வெரி பேட். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா தட்ஸ் நாட் த ரைட் அப்ரோச் டு பாலிடிக்ஸ். அதுதான் என்னோடய ஒப்பீனியன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா வந்து, சினிமாவை பாருங்கள். இட் ஜஸ்ட் ஒரு என்டர்டெய்னர் தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட். 3 மணி நேரத்தை கழிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான்.
அதே வாழ்க்கையாக நினச்சி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுதான் என்னோடய ஒப்பீனியன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாலிவுட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாலிவுட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து நான் வந்து பாலிடிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படி யாரும் சொன்னது எனக்கு தெரியல. 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து they just act, ரிலீஸ் மூவி, அவ்வளோதான். உங்களோட ரோல் வந்து அங்கேயே முடிஞ்சிடும். அண்ட் people there, they don't mix politics with the cinema or cinema mix with politics. அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஒப்பீனியன் என்னென்னா வந்து இது வந்து ஃபேன்ஸ், ஒரு சினிமா ஃபேன்ஸ் இவங்களுக்கு தான் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா வந்து உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறா அப்படின்னு பாருங்கள். உங்கள் கட்சியில் யார் நிற்கிறான்னு உங்கள் கட்சி யாருன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வந்து அதுதான் முக்கியம். உங்கள் தொகுதியை மட்டும் பாருங்கள். உங்கள் தொகுதியில் எந்த லீடர் நிற்கிறாங்க, எந்த கேண்டிடேட் நிற்கிறாங்க, அவங்க நல்லவங்கள கெட்டவங்களா, அவங்க மேலே என்ன ஒப்பீனியன் இருக்குது பீப்புள் மேலே அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தா வந்து ஒரு 50% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிரும் நம்ம தமிழ்நாட்டில். அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச தலைவர் இந்த கட்சியில் இருக்கிறாரு, எனக்கு பிடிச்ச ஆக்டர் இந்த கட்சியில் இருக்கிறாரு, அதனால் நான் அந்த கட்சி போடுவேன். நோ மேட்டர் எந்த கேண்டிடேட் என்னோடய தொகுதியில் நிற்பாங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த தொகுதியில் இருக்கோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஐ ஸ்பீக் அபவுட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நோ யுவர் கேண்டிடேட், அதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் டூ வெல். உங்கள் ஒருத்தரால் எதுவும் மாறப்போகுது இல்லைன்னு நினச்சா அது வந்து தட்ஸ் நாட் த ரைட் வே டு திங்க். ஒவ்வொருவோட ஒப்பீனியனும் இட்ஸ் மேட்டர். அண்ட் that's all I wanted to talk about this topic, and thank you so much. Take care. Bye bye.